நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, தயவு என்கிற வார்த்தை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போகிறேன். பிரசங்கி 10வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, ஞானிகளுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, அன்பை பற்றி ஒரு ஏகப்பட்ட ஒரு லிஸ்டே ஒன்று கொடுத்துருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்பு யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. அதில் பொறுமைக்கு அடுத்தது இந்த தயவை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் ஒரு தேவ ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. இதுலேயும் பொறுமைக்கு அடுத்தது இந்த தயவு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. நீடிய பொறுமை, தயவு, மாயமற்ற அன்பிலும் பரிசுத்தத்திலும் இந்த தேவ ஊழியக்காரங்கள் இருக்க வேண்டும் சொல்லி ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் ஆவியின் கனிகள் பெரிய ஒரு லிஸ்டே ஒன்று கொடுத்திருக்கிறாரு. இதுலேயும் பொறுமைக்கு அடுத்தது தயவு தான் கொடுத்திருக்கிறாரு. நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கை, இவையெல்லாம் ஆவின் கனிகள் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலும் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலும் கலாத்தியர் 5வது அதிகாரத்திலும் இந்த பொறுமைக்கு அடுத்தது தயவை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறாரு. தயவு நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்க வேணும். ஏன்னா லூக்கா 3வது அதிகாரத்தில் இந்த தயவை குறித்து யோவான் ஸ்நானகன் ஆரம்பத்திலே பிரசங்கித்திருக்கிறார். என்ன பிரசங்கித்திருக்காரு தெரியுங்களா? மக்களை பார்த்து யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி, கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. வரிக்காரர்களை பார்த்து அளவுக்கு மீறி யார்கிட்டையும் அதிகமாக வரி பணம் வாங்கிறாதீங்க. அதே மாதிரி காவலர்களை பார்த்து யார் மேலேயும் போய் குற்றச்சாட்டம் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் யோவான் ஸ்நானகன் ஆரம்பத்திலே லூக்கா 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு இந்த தயவு குறித்து. லூக்கா 6வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் எல்லாரிடலும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 18வது அதிகாரத்தில் ஒரு பெரிய ஐஸ்வர்யான்ட்ட ஒரு ராஜாட்ட ஒருத்தன் கடன் பட்டிருக்கிறாப்புல, கோடிக்கணக்கிலான கடன் வாங்கியிருக்கிறாப்புல. அவனால் கடன் கட்ட முடியல. உடனே அவன் தன்னுடைய அந்த ராஜாவை பார்த்து சொல்கிறாப்புல, ஆண்டவரே, ராஜாவே, என் கடனை எப்படியாவது மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. உடனே ராஜா அவன் மேலே இறக்கம் கொண்டு அவன் கோடிக்கணக்கான கடனை மன்னிச்சு விட்டுறாப்புல. அவன் வெளியே வாரான். வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு கீழே ஒருத்தன் அவன்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாப்புல, கொஞ்சம் பணம். அவன் அதே மாதிரி கேட்குறான், என் கடனை கொஞ்சம் மன்னிச்சு விடுவோம் அப்படின்னு. ஆனால் அவன் மன்னிக்கலை, கழுத்தை நெரிக்கிறாப்புல. எப்படி ராஜா அவனுடைய கடனை மன்னிச்சாப்புல, ஆனால் இவன் தன்னுடைய கடனை மற்றவங்களுக்கு மன்னிக்க மாட்டேங்கிறாப்புல. அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் பிதா இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பிதா தயவு உள்ளவர்களாக இருக்கிறது போல நீங்களும் தயவு உள்ளவர்களாக இருங்கள். தயவு இல்லாதவர்கள்ட்ட நம்ம தயவு காட்டணும். அதுதான் பொறுமைக்கு நம்ம விடுற சவால். சும்மா தயவு உள்ளவர்கள்ட்ட தயவு காண்பிக்கிறது பெரிய மேட்ரு இல்லை. யாரெல்லாம் நமக்கு விரோதமாக தயவு இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம தயவை காண்பிக்கணும். அங்கே தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். இன்றைக்கி நம்ம உலக மக்கள்கிட்ட இரக்கத்தை காண்பிக்கிறோமா? நம்ம உலக மக்கள்கிட்ட தயவை காண்பிக்கிறோமா? இதை நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்கறது இரக்கத்தை எதிர்பார்க்கிறார், தயவை எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அது நீங்கள் தான் சிந்தித்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.